ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தனியார் ரிசார்ட்ல நயன்தாரா அவர்கள் நீச்சல் உடையில போயிருந்தாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது அவங்க தான் அப்படின்னு இப்போ போயிட்டு இருந்த நியூஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஹாலிவுட்ல டாப் ஹீரோயின்ல நயன்தாரா அவர்களும் ஒருத்தவங்க. அவங்களும் விக்னேஷ் சிவனும் இப்போ ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த கல்யாண வீடியோவுக்கு மிகப்பெரிய இஷ்யூவே போயிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க மேரேஜ் டாக்குமெண்ட்ரி வீடியோல 400 அப்படிதான் படத்தோட ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணியிருந்ததுனால நடிகர் தனுஷ் அவர்கள் அதுக்கு நஷ்ட ஈடு கேட்டிருந்தாரு. என்கிட்ட NOC வாங்காம அந்த ஃபுட்டேஜை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், இதுக்காக நான் கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்ட ஈடு போடுறேன் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு பதில் அறிக்கையும் நயன்தாரா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய வன்மம், எங்களை டார்கெட் பண்ணி இப்படி பண்றீங்க, நாங்க உங்கள்கிட்ட NOC கேட்டுட்டு தான் இருந்தோம், பட் நீங்க எங்களுக்கு கொடுக்கல, இது உங்க மேல தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷயமே நடந்துட்டு இருந்தது. அந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் சால்வ் ஆனிச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரைவேட் ரிசார்ட்ல நயன்தாரா அவர்கள் ஒரு நீச்சல் உடையில போய் குளிச்சிருக்காங்க. அந்த போட்டோ லீக் ஆகிடுச்சு. அப்படின்னு அந்த போட்டோஸ் லீக் பண்ணதுக்கு இப்போ அவங்க தரப்பு சைட்ல இருந்து அது நயன்தாராவே இல்லை, வேற யாரோ நயன்தாரா மாதிரி இருக்கிறவங்க, இதை நயன்தாரான்னு எப்படி நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி போட்டோஸை இப்படி பொய்யா பரப்புனீங்கன்னா உங்க மேல கேஸ் போடுவோம், இதுக்காக நாங்க லீகலா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா அது நயன்தாரா அவர்கள் இல்ல, வேற யாரோ ஒருத்தவங்க. பொதுவான இடத்துல இந்த மாதிரி பிரைவேட்டா இருக்கிறப்ப அதை போட்டோ எடுத்து லீக் பண்றது மிகப்பெரிய குற்றமாகும். சோஷியல் மீடியால இருந்து அந்த போட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வரப்ப இது நயன்தாரா அவர்களோட நேமை ஸ்பாயில் பண்ற விதமா இருக்கு. இப்ப நயன்தாரா அவர்களோட லெவல் வேற மாதிரி இருக்கு, அவங்களோட லெவலை குறைக்கிறதுக்கு இது திட்டமிட்ட சதியா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது நயன்தாரா இல்ல அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.